சந்திரிகா எப்போ உடம்புக்கு முடியாத போனாலும் அன்னையில இருந்து அரவிந்த் அவளோட பக்கத்திலேயே இருந்துகிட்டு அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சோறு தண்ணி இல்லாம அவளை பத்திரமா பாத்துக்கிட்டான். அவளுக்குள்ள எந்த ஒரு அசைவும் இல்லாதத பார்த்து அவனுக்குள்ளேயே சின்னதா சந்தேகம் வந்தது. உடனே அவன் எந்திரிச்சு டாக்டரை போய் பார்த்தான். டாக்டரும் வந்து அவளை செக் பண்ணி பார்த்தாங்க. சாரி அரவிந்த், சந்திரிகா இறந்துட்டான். நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சிருக்கோம். நம்மளால சந்திரிகாவை காப்பாத்த முடியல. அந்த வார்த்தை சொன்ன உடனே சந்திரிகாவோட கைய புடிச்சுக்கிட்டு அரவிந்த் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல அவளோட பாடிய சுடுகாட்டுக்கு கொண்டு போனான். அங்க கொண்டு போய் ரிதி சடங்கெல்லாம் செஞ்சா. அத செஞ்சதுக்கு அப்புறம் சந்திரிகா சொன்னது அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ரிகா, உனக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேன். நீ சொன்ன மாதிரி நான் உங்க வீட்டுக்கு போய் உன்னோட அஸ்திய உங்க அப்பா கையிலேயே கரைக்க வைக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்தான். அம்மாவான சுஜாதா, தங்கச்சியான ஹரிதா வெளிய பூக்களை பிரிச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, காதலிக்கிறது தப்பாமா? நம்ம கண்ணுக்கு அது தப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க அப்பாவோட பார்வைக்கு அது ரொம்ப பெரிய தப்பு. ஆமாமா, உங்க அப்பா எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்க அக்காவை இந்த வீட்டுல சாகடிச்சிட்டாரு. ஆமாமா, அப்பா பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உன் கூட பிறந்து வளர்ந்த உன் அக்கா, உனக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா 10 மாசம் என் வயித்துல நான் சுமந்திருக்கேன். என்னோட பொண்ணுடியாவா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்னோட பெரிய பொண்ணு செத்துட்டான்னு உங்க அப்பா இந்த வீட்டுல விளக்கு வைக்கும் போது ஒரு தாயா என் மனசு எவ்வளவு தவிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கும் போது அவளோட புருஷனான ராமு பின்னாடி வாசல்ல வந்து நின்னா. என்ன சுஜாதா, இன்னும் பூ பெருச்சு ஆகலையா? ஆயிடுச்சுங்க, ஏதோ வந்துட்டேன், வாமா உங்க அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு ஹரிதாவை கூட்டிக்கிட்டு வாசலுக்கிட்ட வந்தா. சுஜாதா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஹரிதா, நீ போய் பூ கட்டி வை. சுஜாதா, நீ போய் சமைச்சிரு. நான் பூஜை முடிச்சிட்டு வயலுக்கு போனோம். சரிங்க அம்மா. ஹரிதா, நீ போய் பூவை கட்டிக்கிட்டு, நான் உள்ள போய் சமைக்கிறேன் அப்படின்னு சுஜாதா சொன்ன உடனே ஹரிதா பூவை கட்ட ஆரம்பிச்சா. சுஜாதா கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சா. இப்படி 10 நிமிஷத்திலேயே அவங்க அப்பாவும் குளிச்சுட்டு வந்துட்டாரு. கட்டி வச்சிருக்கிற பூமாலைய சந்திரிகாவோட போட்டோக்கு போட்டு விளக்கு வச்சாரு அவங்க அப்பாவான ராமு. அத பார்த்து சுஜாதா, ஹரிதா கவலையோட கண்ணீர் விட்டுக்கிட்டு, எங்க நீங்க பண்றது கொஞ்சமாவது சரியா இருக்கா? ஆமாம்பா, உங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை அக்கா பண்ணிக்கிட்டான்னு ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற அக்காவுக்கு நீங்க எப்படி விளக்கு வச்சு மாலை போடுறது சரியா இருக்காப்பா? அவோ புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ராமுக்கு கோவம் வந்துச்சு. என்னங்க உங்களுக்கு கோவம் வருதா? சந்திரிகா அவ ஆசைப்பட்ட பையன் கூட தானங்க போயிட்டான். நீங்க எங்க அதையே இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்பா அப்பா அப்பான்னு எவ்வளவு தடவை உங்களுக்கு கடுதாசி போட்டிருப்பா, எவ்வளவு தடவை உங்களுக்கு போன் பண்ணிருப்பா. ஒரு தடவையாவது பேசுனீங்களா நீங்க? என்ன சுஜாதா, இன்னைக்கு குரல் ரொம்ப ஒசருது. என்ன, என் கூட சண்டை போட்டுட்டு உன் பெரிய பொண்ணான சந்திரிகா கூட போய் வாழணும் அப்படின்னு யோசிக்கிறியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அக்கா வீட்டுக்கு போய் ஒரு தடவை அக்காவை பார்க்கணும்னு ரொம்ப தடவை யோசிச்சேன், ஆனா இது வரைக்கும் நான் போல. பா, இன்னும் எவ்வளவு நாளுக்குன்னு இந்த கஷ்டம்? இங்க பாருங்க, பூஜை எல்லாம் செஞ்சாச்சு. அம்மா மகளும் இங்க இருந்து கிளம்புங்க. இப்ப கிளம்புறீங்களா இல்லையா? இன்னும் எப்பப்பா எங்களோட கண்ணீரை நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? என்னைக்கு உங்க அக்கா அவ இஷ்டப்பட்ட பையன் கூட இந்த வீட்டை விட்டு போனாலோ அன்னைக்கு என்னோட மனசு கல்லாயிடுச்சு. என்னோட மனசு இன்னும் எப்பவுமே கரையாது. கிளம்புங்க. சுஜாதா, எனக்கு சாப்பாடு குடுக்கறியா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே சுஜாதாவ புருஷனுக்கு சாப்பாடு கொடுத்தான். ராமும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற தன்னோட பொண்டாட்டியோட மூஞ்ச பாத்துக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சான். அரவிந்த் கையில ஒரு சின்ன பானை. அவன் அவனோட வீட்டு வாசல தாண்டும் போது அவன் பொண்டாட்டிக்கு கொடுத்த வாக்க மனசுல யோசிச்சுக்கிட்டு இப்படி சொன்னான். சந்திரிகா, உனக்கு கொடுத்த வாக்கு பிரகாரம் நான் உன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். உங்க அப்பா கையில இந்த அஸ்திய கரைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரவிந்த் அங்கிருந்து கிளம்புனான். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அவன் ராமு வீட்டாண்ட போய் நின்னான். அந்த நேரம் பார்த்து ஹரிதா திண்ணையில உக்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா. வீட்டுல யாராவது இருக்கீங்களா? ஏன் இங்க உக்காந்து இருக்கிறது தெரியலையா? ஆமா, நீங்க யாரு? உங்களுக்கு யார் வேணும்? நான் வீட்டு மாப்பிள்ளை, என் பேரு அரவிந்த் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு ஹரிதா ஆச்சரியப்பட்டு எந்திரிச்சு நின்னா. அம்மா அம்மா அப்படின்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டா. உடனே சுஜாதா வெளியே வந்தா. அரவிந்த் நடந்த விஷயத்த பத்தி சொன்னான். அவங்க அவனை உள்ள கூட்டிட்டு போனாங்க. சந்திரிகாவுக்காக ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல சந்திரிகா தவறிட்டா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க நெஞ்சை வெடிக்கிற மாதிரி இருந்தது.
இனிமே நான் இந்த வீட்லயே உங்க கூடயே இருந்துகிட்டு நீங்க சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு நீங்க குடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, மாமா எங்க போயிட்டாரு? அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க வலிய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அரவிந்துக்கும் மரியாதை கொடுத்தாங்க. வயலுக்கு வேலைக்கு போன ராமு வீட்டுக்கு வந்தான். அங்க இருக்கிற அரவிந்த பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டான். தன்னோட பொண்ணு இறந்துட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சு கண்ணீர் விட்டான். அன்னைக்கு நைட்டு முழுக்க அரவிந்த் வீட்டு வெளிய வாசல்லையே நின்னுக்கிட்டு இருந்தான். ஹரிதாவுக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனசுக்குள்ள சந்தேகம் வந்துச்சு. தன்னோட மாமா தன்னோட அக்காவை சரியா பாத்துக்காம சாகடிச்சிட்டா அப்படின்னு அவன் மேல அவளுக்கு பயங்கரமான கோவம் வந்தது. அவன் நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் இங்க எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கணும். எங்க அக்காவை ஏமாத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம அவளை சாகடிச்சிட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு யோசிச்சான். யோசிச்சுக்கிட்டே படுத்து தூங்குனான். இப்படி அந்த நைட்டு போச்சு. மறுநாள் காலையில ராமு வயலுக்கு போகும்போதும் அங்க நின்னுகிட்டு இருக்கிற அரவிந்த பார்த்து கூட கண்டுக்காம போயிட்டான். ஆனா ஹரிதா மட்டும் அவங்கிட்ட வீட்டு வேலை வெளி வேலை அப்படின்னு எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கிட்டான். இவ்ளோ வேலைய கொடுத்தாலும் அத பார்த்து அரவிந்த் கவலைப்படல. தன்னோட பொண்டாட்டி இருக்கிற இடத்துல தான் இருந்து எல்லாத்தையுமே செய்யணும்னு முடிவெடுத்தான். என்னால சந்திரிகாவை தான் காப்பாத்த முடியல, அவங்க வீட்டு ஆளுங்களையாவது நான் பாத்துக்கிறேன் அப்படி மனசுல யோசிச்சுக்கிட்டு யாரு என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப வெயில் அதிகமா இருந்தது. அந்த வெயில்லயே அவனை விறகு வெட்டுறதுக்காக அனுப்புனாங்க. அத ராமுவும் பார்த்தான். ராமு கூட அரவிந்துக்கு நிறைய வேலையை கொடுத்தான். அரவிந்த் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு சாயங்காலம் சுஜாதா ஹரிதாவை பார்த்து, ஹரிதா, உன்னோட மாமாவுக்கு எதுக்காக இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கற அப்படின்னு கேட்டப்போ, மாமா அக்காவை சரியா பாத்துக்கல போல, அதனாலதான் அக்கா இறந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே சுஜாதாவும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா. அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. சுஜாதாவும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா. ஹரிதா தண்ணிக்காக ஆத்தங்கரைக்கு குடத்தை எடுத்துக்கிட்டு வந்தப்போ அரவிந்த் அங்க உக்காந்துக்கிட்டு சந்திரிகாவோட போட்டோவை பாத்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு, சந்திரிகா, உன்னதான் என்னால காப்பாத்த முடியல. அத்தை மாமாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செய்யறேன். ஹரிதாவுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்படி அரவிந்த் மெதுவா சந்திரிகாவோட போட்டோவை பாத்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுந்துகிட்டு இருக்கும் போது அதை பார்த்து ஹரிதா கவலைப்பட்டா. இவ்வளோ நாளா மாமாவை பத்தி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்துமே அவரு இவ்ளோ வலிய மனசுல வச்சுக்கிட்டு நம்ம கூட சாதாரணமா இருந்துட்டுமே நம்ம பண்ணது தப்புன்னு யோசிச்சா. அரவிந்தோட கிட்ட போய் மாமா அப்படின்னு கூப்பிட்டா. அவளோட குரல் ரொம்ப மிருதுவா இருந்தது. அதை பார்த்து அவனே ஆச்சரியப்பட்டான். என்ன மன்னிச்சிடுங்க மாமா, நான் உங்க மேல சந்தேகப்பட்டுட்டேன். ஆனா நீங்க அக்கா மேல இவ்ளோ அன்பை வச்சிருக்கீங்க. உங்களோட அன்பு என்னன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டான். ஹரிதா, உன் பாசம் என்னன்னு எனக்கும் தெரியும். சந்திரிகா எனக்கு பொண்டாட்டி மட்டும் இல்ல, என்னோட உலகமே அவதான். அவ இல்லாத இடத்துல வாழவே எனக்கு கஷ்டமா இருக்கு. மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா. இனிமே இந்த உலகத்துல உங்களுக்கு நாங்க இருக்கோம். நீங்க எதை நினைச்சு இந்த ஊருக்கு வந்தீங்களா அந்த விஷயமும் சீக்கிரமா நடந்து முடியும். கவலைப்படாதீங்க மாமா. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அஸ்திய தண்ணில கரைக்கிற நாள் கூட வந்தது. சந்திரிகாவோட அஸ்திய கையில புடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிற அரவிந்த் கிட்ட ராமு வந்தான். மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிடுங்க. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு என் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சந்திரிகாவோட ஆசைய நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அஸ்தியை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஆத்தங்கரைக்கு போனாங்க. ஆத்தங்கரைக்கு போய் அந்த அஸ்திய ராமு கையாலேயே தண்ணியில கரைச்சாங்க. அவங்க எல்லாரும் கண்ணுக்கும் அப்பதான் சந்திரிகாவோட உருவம் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. அன்னையில இருந்து அரவிந்த அந்த வீட்டு மாப்பிள்ளைய நினைக்காம அவங்களுக்குள்ள ஒருத்தனா நினைக்க ஆரம்பிச்சாங்க. அரவிந்தும் அந்த வீட்டுல ஒருத்தனை ஹரிதாவுக்கு ஒரு நல்ல சம்மதத்தை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சான்.